சின்ன வயசில் ஆக்சுவலாக 90s கிட்ஸாக இருந்த எல்லாருக்குமே தெரியும். அப்போ உள்ள சில இந்த சாப்பிட்ற சாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த ஒரு ஐட்டம் தான் அது. 90s கிட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இலந்த புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இவ்வளோ பெரிய கவராக இருக்குது. பட் நாங்கள் சின்ன குழந்தை இருக்கும்போது இவ்வளோ பெரிய கவர் இல்லை. சின்னம்மா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக தான் இருக்கும். 2 ரூபா 1 ரூபா வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் உள்ள அந்த இதாக இருக்கட்டும், அந்த மம்மி டேடி அப்போ பார்க்க வைப்பாங்க. இதே இறந்த பழத்தை வந்து ஒரு குச்சியில் வச்சு சுற்றி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஜவ்வு மிட்டாயின்னு ஒன்று நிறையா, அப்புறம் இந்த சூட மிட்டாயின்னு சொல்லுவாங்க. வாயில் வச்சு கரையிற மாதிரி அப்படியே சூட கரையிற மாதிரி வெள்ளைக்கல்ல நிறையா மிட்டாய் இருக்கும். பட் இப்போ ரொம்ப நமக்கு கிடைக்க மாட்டேது. இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது பார்க்கும்போது கொஞ்சம் பழைய ஞாபகம் தான் வருது. அப்படி எனக்கு கிடைச்சது இழந்த பழம் பார்த்துன்னே வாங்கிட்டேன். சொல்லுவாங்க 90s கிட்ஸ் வரமாதிரி 2K கிட்ஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை கேமரா எடுத்துகிட்டு இருக்கிற வீணாக போனேன். இதை பார்த்தோன்னே இது என்னென்ன இதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்ன மாட்டேன், இது ஒன்று தெரியாது, இது எனக்கு வாங்கியிருக்கேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த டேஸ்ட் நமக்கு கூட தான் தெரியும். யாராவது இந்த மாதிரி கிடைச்சா வாங்க, சாப்பிடுங்க. இனிமேல் வர ஜென்ரேஷனும் இந்த மாதிரி இதே கொடுங்க. ஓகேங்களா? பாய்.